பூமி ஆயிரும். அதோட பத்தாத்துக்கு இந்த குப்பையும் கொண்டு வந்து நாங்கள் அடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், தூரத்தில் 2-3 முட்டு இருக்குது பாருங்கள், அது எல்லாம் குப்பை தான். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா தண்ணி வந்த பிறகு இந்த இடுக்கிலெல்லாம் இந்த கட்டி தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடுக்கிலெல்லாம் அப்படியே இந்த இடுக்கு உள்ளே தள்ளிட்டு உள்ளே கிழங்கு வச்சுட்டு மேலே வந்து இந்த குப்பையை அப்படியே தூவி விட்டுட்டு ஏகத்துக்கும் தண்ணி விட்டிங்கன்னா வயலில் இருக்கிற ஈரத்துலேயே அது பாட்டு விளைஞ்சிரும். அவ்வளோதாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு மாடெல்லாம் உரிச்சது போக, கோடையில் திறந்த வெளியில் தானே இருக்குது வயல், உரிச்சது போக மிச்சம் வாழை காற்றோடி கிடக்குது. தென்னை மரம்லாம் நீர் இல்லாமல் அப்படியே துவண்டு போய் நிற்கிது. கடுமையான சித்திரை மாதம் கத்திரி வெயில் இல்லையா. இதுக்கப்புறம் இங்கே பம்பு செட்டு பாசனம் உண்டு எங்கள் பகுதியில். அதனால் அநேகமாக இன்னும் ஒரு 15-20 நாளில் தண்ணி வச்சுருவாங்க. சரியா, குறு விவசாயம் தொடங்கிடும். எப்படியெல்லாம் விளைஞ்சிருந்த பூமி விளைச்சலோடு பார்த்துருப்பீங்க, அள்ளி அணைச்ச விளைச்சலோடு பார்த்துருப்பீங்க, வயக்கொள்ளாத உளுந்து பயிர் பார்த்துருப்பீங்க. மீண்டும் மறுபடியும் வெறுமை, வெறும் வெற்று வெளி, பாலம்.